வணக்கம். வாங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பாருங்கள், என்ன தான் சமையல் பண்ணி போட்டால் கூட நீங்கள் வீடியோவை பார்க்க போகிறது கிடையாது. என்னடா இவ என்னவோ செய்கிறா அப்படின்ட்டு வீடியோ தள்ளிட்டு தான் போகிறீங்க. இன்றைக்கி இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லாருக்கும் தேவைப்படும். எப்போவுமே எல்லாம் ஒரே மாதிரி கூட்டு வைக்காமல் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். ஒரு 3/4 டம்ளர் சிறுபருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வேக வச்சுட்டேன். ஒரு பாதி பதம் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். ஒரு 2 தக்காளி 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஜீரகம், பெருங்காயம், உப்பு எல்லாத்தையும் முதல்லையே சேர்த்துடணும். அப்போ தான் வந்து இந்த கூட்டெல்லாம் வைக்கும்போது எல்லாம் மிக்ஸிங்கில் வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள். ஒவ்வொன்றா போடாமல் எல்லாத்தையும் சேர்த்துடணும். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் வைக்காமல் இன்றைக்கி பாத்திரத்தில் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து மிக்ஸ் மிளகாத்தூள் அதையும் நான் ஒரு ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். அதனால் இது நிறைய காரம் இல்லாமல் கூட்டு வந்து கொஞ்சம் காரமாக இல்லாமல் தான் இருக்கணும். பச்சை மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் ஒரு கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து காய்கறி கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுருந்தாங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். ஏன்னா பருப்பு ஆல்ரெடி பாதி வந்துட்டு இப்போ காய்கறியை நம்மளுக்கு வேகணும் இல்லைங்களா? அதனால் காய்கறியை நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. இது கிளறினதுக்கப்புறம் ஒன்றும் இல்லைங்க, எண்ணெய் விட்டு கடுகு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு தாளித்து கூட்டு சேர்த்து முடிச்சிட்டோம்னா சூப்பராகிடும். தான் பாருங்கள், நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு எடுத்துருக்கேன். ஒரு 20 நிமிஷம் கழித்து எடுத்தோம்னா சூப்பரான கூட்டு ரெடி ஆகிடும். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பர். அவ்வளோதான். தாளிச்சதை கொட்டுனதை மறந்துட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.